அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இன்றைய தலைப்பான வட்டியின் மறுபெயரான 0% இஎம்ஐயும் வாடகை இல்லாத வீடுகளும் பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. இதுக்கு ரெண்டுக்குமே குர்ஆன் ஹதீஸ்ல இந்த தெளிவான விளக்கங்கள் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கவனிக்க தான் ஆகணும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில நம்மளுடைய பொருளாதாரங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனாலும் கூட அதை நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, எல்லாரையும் போல நம்ம சமமா இருக்கணும்னு நினைக்கும் போது எங்க போயிடுறோம்னு சொன்னா, சில இடங்கள்ல நம்ம எந்த அளவுக்குன்னு சொல்றதுன்னு சொன்னா, கடன் வாங்குற சூழ்நிலைக்கெல்லாம் போயிடுறோம். கடன் வாங்கலாம், அதாவது வட்டி இல்லாத கடன் வாங்கினா வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். இல்லையா நமக்குள்ள என்ன வருமானமோ அதுக்குள்ளதான் நம்ம நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதாவது முன்ன ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் வந்துச்சு. அதுல வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற ஒரு பாட்டு வந்தது. அதாவது வரவே எட்டனா தான், ஆனா செலவு பத்தனாங்கும் போது அப்ப துண்டு விழுகிற மாதிரி துண்டு விழுந்து விழுந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த குடும்பமே சிதைஞ்சு போற மாதிரியான ஒரு இதை காமிப்பாங்க. அது ஆரம்ப படங்கள்ல வந்தா கூட நம்ம நிலைமையிலேயே நம்ம நிறைய பேரை பாக்குறோம். முன்னெல்லாம் வட்டிக்கு வாங்க மாட்டாங்க, சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டாக்க எப்படி சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு விஜி பனிதாசி அந்த மாதிரி ஒரு சில பிலிப்ஸுங்கிற கம்பெனிக்கெல்லாம் இங்கே சென்னையில் சீட்டு பிடிப்பாங்க. அதை அப்படி சொன்னா டெய்லி 5 ரூபா 3 ரூபா அப்படின்னு பிடிப்பாங்க. அது ஒரு அமௌண்ட் சேர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள் கொடுப்பாங்க. அது டிரான்சிஸ்டராவோ அவங்களுக்கு என்ன தேவையான பொருளோ, அப்பெல்லாம் மிக்சி கிரைண்டருக்குலாம் வேலை இல்லை. அப்பெல்லாம் அந்த மாதிரி வாங்குவாங்க, பொருள் அப்படி சேர்ப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. ரெண்டாவது பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாம தான் இருந்துச்சு அது. ஏன்னா அவங்க இப்ப பணம் கட்ட பிறகுதான் அவங்க விஷயத்தை கொடுப்பான். ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னாக்கா, இஎம்ஐங்கிற பேர்ல நீங்க ஒரு 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 ரூபா கொடுத்தா கூட போதும் அப்படின்னு விளம்பரப்படுத்தி உங்களை கவர்ச்சியா சொல்லி கூப்பிடுறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, ஃப்ரிட்ஜ் வேணுமா, கட்டில் வேணுமா, மெத்தை வேணுமா, இல்ல வேற உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமான்லையுமே நீங்க முழுமையாவே நீங்க வாங்கிக்கலாம். நீங்க இஎம்ஐங்கிற அடிப்படையில் நீங்க கட்டினா போதும். அதுக்கு கூட என்ன சொல்றாங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது வட்டி இல்லாத மாதிரி சொல்லுவாங்க அவங்க. ஆனா அதனுடைய உள்ள போய் பார்த்தாத்தான் 20,000 ரூபாய்க்கு வாங்குற பொருள் 40,000 ரூபாய்க்கு முடியும். ஏன்னா நீங்க டபுளா பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். சிறுக சிறுக கட்டுறது உங்களுக்கு தெரியாதனால நீங்க அநியாயமா வட்டியில போய் விழுகுறீங்க. இந்த மாதிரி விழுகும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, உங்களுக்கு அது ஈஸியா உங்க கண்ணை மறைச்சிருக்கலாம். ஆனா உங்களுடைய உழைப்பு போற எந்த அளவுக்கு வீணாது பாருங்க. ரெண்டாவது இஸ்லாத்துல வட்டிக்கு அனுமதியே கிடையாது. எந்த ரூபத்துல வந்தாலும் அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன என்ன இருக்குதோ அதுக்கு நம்ம நம்ம வாழ்க்கையை நடத்துக்கணும்னு பார்க்கணும். அதை விட்டு போட்டுட்டு நம்ம மத்தவங்க வீட்டுல அது இருக்குது இது இருக்குது, அது மாதிரி நம்ம வீட்டுல வைக்கணும் போகணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கவர்ச்சியான விளம்பரங்களை போய் நம்ம மாட்டி ஏமாந்துடுறது. 0% அவங்க சொல்லுவாங்களே ஒழிய அதனுடைய விலையை கொஞ்சம் கூட குறைக்காம அப்படிதான் உங்களுக்கு போடுவாங்க. அது இல்லாம நீங்க பேரம் பண்ண முடியாது. அது இல்லாம அதுக்கு மேல அந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜ், அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் போட்டு ஓரளவுக்கு அது வட்டிங்கிற பேர் இல்லாத அளவுல என்னென்னமோ சேர்த்து வச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல தெரியாது. நீங்க சிறிது சிறிது நான் கட்ட போறோம், நம்மளால முடியும், நமக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு, தைரியம் வச்சுக்குவோம். ஒரு நேரத்துல அல்லாதவர்களும் நம்ம கட்டிடுவோம். ஆனாலும் அது நம்மளுடைய வட்டியோட சேர்த்து கட்டுறது நம்மள்கிட்ட மறைச்சிடுவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலையுமே இருக்குது. நம்ம ஏழ்மையா இருக்கவங்களுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, வசதியாக இருக்கவங்க நிலைமை அதோட மோசமா இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க காரு பெரிய பெரிய வாகனங்கள் வாங்குறதுக்கு அது வாங்குறதுக்கு அவங்க கம்பல்சரியா என்ன பண்றாங்கனாக்கா லோன் மாதிரி போடுறாங்க. லோன் மாதிரி போட்டுச்சு அதுலயே அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, இது 0% வட்டி இது 3% சரி சின்ன வட்டி தான் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இந்த மாதிரி வட்டியில போய் விழுகுறாங்க. வட்டியில இஸ்லாம் என்ன சொல்றது சொன்னா, கடுமையா எச்சரிக்குது. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. இப்ப பாருங்க, லீஸுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வீடுக்கு வாடகை விடும் போது ஒரு 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறாங்க. 2 ரூம் ஒரு 4 கொடுக்குறான்னு சொன்னா, நீங்க 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வெறும் 500 ரூபாய் கொடுத்தா போதும், அது ஏதோ சர்வீஸா நாங்க வச்சுக்கிறோம், அது வாடகையை நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. 15 லட்சம் ரூபாய்க்கு அவங்க உங்களுக்கு பெரிய தங்க விலைக்கு இல்லை, அதுக்குள்ள வட்டிக்கு தான் அவங்க உங்களை தங்க வச்சிருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல லீஸ்ல எப்ப போனாலும் சரி, யாரு போனாலும் சரி, அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த பெரிய தொகையை வந்துச்சுன்னா இன்னொரு சொத்து வாங்கி போடணும், அந்த சொத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சொத்து பெருக்கிற ஆசையிலே இருக்க ஒழிய அல்லாவுடைய கட்டளையை மீறுங்கிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவனம் இல்லை.
அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன சொன்னாக்கா அல்லாஹ் தாலா வந்து ரொம்ப கடுமையா கண்டிக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. அந்த பாருங்க, இந்த 3வது அத்தியாயம் 130வது வசனத்துல, ஈமான் கொண்டோரே எழுதிக் கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள், இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இதை தவிர்த்து கொண்டால் வெற்றி அடைவீர்கள். 2:276 சொல்றான், அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகிறான், இன்னும் தான தர்மங்களை வளரச் செய்கிறான், மேலும் நன்றி கொண்டு தீய செயல் புரிவோர் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் தாலுடைய நேசத்துக்குத்தான் நம்ம வந்து வாழ்றோம். அதுக்கு நேசிப்பதில்லைங்கிறது இந்த அற்ப காசுக்காக அந்த அற்ப சுகத்துக்காக நம்ம பண்ணணும்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிடுது. இன்னொன்னு பாருங்க, மனிதன் தனது இறைவனுக்கு நன்றியற்றவனாக இருக்கிறான், அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான். அவன் செல்வத்தை கடுமையாக நேசிக்கிறான். மண்ணறையில் உள்ளதை வெளிப்படுத்தும் போது, உள்ளங்கள் உள்ளதை திரட்டப்படும் போது அவர்கள் இறைவன் அவரை பற்றி அந்நாள் நன்கிருந்தது என்பதை அவன் அறிய வேண்டாமா? திருக்குறான்ல 100வது அத்தியாயத்துல 6:11 வருது. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாஹ் தாலா அவங்க எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி சீர்படுத்தணுமோ அந்த மாதிரி படிக்கணும். பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் சாட்சிகளையும் சபித்தார்கள், மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பர் ஜாபிர் அலி, சஹீ முஸ்லிம்ல 3288வது வசனம் ஹதீஸா வருது. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு காரியத்தை கட்டளையிட்ட பிறகு வேறு எந்த அபிப்பிராயத்துக்கு போறதுக்கு நமக்கு அனுமதியே இல்லை. இது 33வது அத்தியாயத்துல 36வது வசனமா வருது. அதனால வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கண்ணு வருத்தமா நம்ம வந்து சம்பாதிக்கணும். அதே நேரத்துல வந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறது ஹலாலான முறையில் இருக்கணும். ஒரு சிறு துளி விஷம் சேர்ந்துட்டாலும் அந்த பாடை கெட்டு போறது மாதிரி நம்ம எவ்வளவுதான் நம்ம சேர்த்து இருந்தாலும் நம்ம ஈமான் வந்து பலகீனமாகி போயிடும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம உலக ஆசையில வந்து நம்மளை நாமளே நம்ம நாசமாக்கிறது உணரணும். முதல்ல சொல்றது, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொரு உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரும் மீறலிலும் ஒருவருக்கொரு உதவி கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். இது வந்து 5வது அத்தியாயத்துல 2வது வசனமா வருது. அதை பார்த்து நம்ம அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம எதை நமக்கு என்ன முடியுதோ அதை நம்ம செய்யணும். அதை விட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா நம்ம பகிரங்கமான வழிகேட்டுல போய் இருக்கோங்கிறது தான் வருது குர்ஆன் வசனம். அல்லாஹ் தாலா 5வது அத்தியாயம் 2வது வசனத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, நன்மைகளையும் இறையச்சத்திலையும் ஒருத்தர் கூட உதவியா இருக்குன்னு சொல்றான். அந்த விஷயம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, உதவிங்கிற பேர்ல வந்துக்கிட்டு இந்த இஎம்ஐக்கு ரெக்கமெண்ட் பண்றது, இந்த வட்டிக்கு இது பண்றது, 2வது வந்து லீஸுக்கு வந்து ஏற்பாடு பண்றது, இந்த வீடுகளை வாங்கி வாடகைக்கு பண்றாங்க, இந்த புரோக்கருங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அதனுடைய நிலைமை வந்து நம்மளும் அதுக்கு வந்து கூட்டு சேர்ந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னு சொன்னா தீமையான காரியத்துக்கு உதவி செஞ்சதுக்கு நமக்கு அந்த தண்டனை கிடைக்கும். இங்க வந்து நம்ம அதிகமான நன்மையை சேர்த்துட்டு போறோம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த வட்டியில் ஊந்ததுனால நம்ம அங்க வந்து பைத்தியமாத்தே எழுதுவோம்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு எச்சரிக்கை பண்றான்னு பாருங்க. 2வது அத்தியாயம் 275வது வசனமா வருது, யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் சைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல அல்லாமல் வேறு விதமாக எழுத மாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றது என்று கூறியதனால அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறார். ஆயினும் யார் இந்த தன் இறைவனிடமிருந்து தற்போதனை வந்த பின் அதை விட்டு விலகிவிடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் பாவத்தின்பால் திரும்புகிறார்கள் அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள், அவர்கள் அது என்றென்றும் தங்கிவிடுவார்கள். 2வது அத்தியாயம் 275வது வசனம். அதனால வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம வந்து அல்லாஹ் தாலா நம்ம சொர்க்கத்தில் நுழையிறதுக்கே நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம், நம்ம சந்ததிகள்லாம் வரணும்னு ஆசைப்படுறோம். நம்மளும் கேட்டு நம்ம பிள்ளைகளையும் நம்ம வழியில கொண்டு போய் நம்ம வந்து அதை நரகத்தை சேர்க்கிற மாதிரி ஆகக்கூடாது. அல்லாஹ் தாலா வந்து இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கடுமை காட்டுறோம் அந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து நம்ம வாழ்வாதாரத்தை சீர்திருத்தி அமைச்சுக்கணும். அல்லாஹ் தாலா நன்மையை நாடுவான் இன்ஷா அல்லாஹ். இதுவரையும் நீங்க கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்த்ததுல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களையும் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.